அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக இன்று ஒரே நாளில் 7 கூட்டணி கட்சிகளை தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. காலையில் காங்கிரஸ் கட்சியுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கும் நிலையில் மற்ற கட்சிகளுடனும் இன்று தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை திமுக மேற்கொள்ளவிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், முழு விவரங்கள். திமுக தற்பொழுது தொகுதி பங்கீட்டை கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்யக்கூடிய பணிகளை தீவிரம் காட்டியிருக்கிறார்கள். இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சிக்கு தற்பொழுது பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் தமிழக வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, கொங்கு இளைஞர் பேரவை, முக்குளத்தோர் புலிப்படை உள்ளிட்ட கட்சிகளுக்கும் இன்றைய தினம் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அதே போல ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக இன்று மாலை அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய இந்த 2 கட்சிகளிடமும் இன்றைய தினம் எந்த எண்ணிக்கை என்பது இறுதி செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரே நாள்ல 7 கூட்டணி கட்சிகளோடு இன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள். அதே போல புதிதாக இந்த கூட்டணிக்கு இணைய இருக்கிற எஸ்டிபி கட்சியோடும் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள். தொடர்ந்து அடுத்தடுத்தமாக கூட்டணி கட்சிகளுக்கு எண்ணிக்கையை இறுதி செய்யக்கூடிய பணியில திமுக தற்பொழுது தீவிரம் காட்டி வரக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சியுடைய இன்று ஒரே நாளில் 7 கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்திருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கோகுல்.